அல்லேலூயா, அல்லேலூயா. மீண்டுமாய் ஆதியாகமம் 7:5 வாசிப்போம். கர்த்தர் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தான். கர்த்தர் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தான். இங்க பார்க்கிறோம், வேதம் அழகா சொல்லுகிறது, நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தான். இதை 6ஆம் அதிகாரம் கடைசி வசனம் வாசிங்க. நோவா அப்படியே செய்தான். நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் செய்து முடித்தான். அவன் செய்து முடித்தான். ஆண்டவர் என்ன கட்டளையிட்டார், நோவா என்ன செய்து முடித்தான்? அல்லேலூயா. அப்புறம் சொல்லுங்க, தெரிஞ்சவங்க ஆளுக்கு சொல்லுங்க, என்னெல்லாம் ஆண்டவர் நோவாக்கு ஆண்டவர் என்ன கட்டளையிட்டார், நோவா என்ன செய்து முடித்தான்? பேழையை உண்டு பண்ணினான். அப்புறம் அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நோவாவுக்கு தரிசனமாகி சொன்னார், வானத்தில் என்ன உண்டாக்க போறேன், மழையை உண்டாக்க போகிறேன். இது ரொம்ப பெரிய விஷயமா மழை உண்டாக்குறது? வருஷத்துக்கு என்ன செய்தே, அப்பப்ப என்ன செய்தே, மழை பெஞ்சுன்னு தான் இருக்கு, அப்படிதானே? இப்போ கூட பாருங்க, தென் மாநிலம் சரியான மழை, சென்னையெல்லாம் மழை கிடையாது. என்னன்னா, நோவாவுடைய காலத்துல என்ன கிடையாது, ஆண்டவர் உலகத்தை உண்டாக்கி ஆதாம் ஏவாளை படைத்து அவருடைய வம்சங்கள் அப்படியே காயின் ஆபேல் அப்படியே வருது, சேத்து பிறந்து சேத்துடைய வம்சங்கள் வருது, ஏறக்குறைய எத்தனையோ தலைமுறைகள் வருது. அது வரைக்கும் பூமியில என்ன பெய்யல, மழையே பெய்யல. அப்புறம் எப்படிங்க, எல்லாம் பனியினாலும் செய்தான், பனி என்ன செய்யும், பூமியை மூடும், அதுல செடிகள் வளரும், பயிர் என்ன செய்யும், உண்டாகும். நல்ல ஆறுகள் இருக்கு, ஆத்துல தண்ணி வரும், குடிப்பாங்க, என்ன செய்வாங்க, பிரச்சனை இல்லாம இருந்தது. அல்லேலூயா. முதல் முறையாக நோவாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், வானத்தில் என்ன பெய்ய போறேன், மழையை பொழிய பண்ண போகிறேன். மழை பொழியும், அது மாத்திரம் இல்ல, அந்த மழை பொழிஞ்சு என்ன பண்ண போதே, வெள்ளம் வரப்போகிறது. என்ன வரப்போகுது? ஆமா, இப்ப வானிலை ஆராய்ச்சி சொல்றாங்களே, என்ன சொல்றாங்க வானிலை ஆராய்ச்சி பண்றவங்க, இடியுடன் கூடிய மழை உண்டாகும். இப்பெல்லாம் புதுசா கொடுக்குறாங்க, மஞ்சள் அலர்ட், ரெட் அலர்ட், ஆரஞ்சு அலர்ட். அல்லேலூயா. மஞ்சள் அலர்ட் கொடுத்தா என்னதான், மஞ்சள் அலர்ட் எச்சரிக்கையா, லேசான மழை. அல்லேலூயா. ஆரஞ்சு அலர்ட் கொஞ்சம் கனமான மழை, அதாவது கொஞ்சம் அதிகமான மழை. ரெட் அலர்ட் அதிகமான மழை, என்ன சொல்லுவாங்க, பேய் மழை பெய்ய போதுன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. இப்ப வானிலை சொல்றாங்களே, இந்த மாதத்துல இந்த நாள்ல மழை பெய்ய போதே, எச்சரிக்கையா இருங்க. இப்ப மழை பெஞ்சு வெள்ளம் வரப்போதே, என்ன செய்யுங்க, மேடான பகுதிக்கு வந்துருங்க, பாதுகாப்பான இடத்துக்கு வந்துருங்கன்னு சொல்றாங்களே. அது போல ஆண்டவர் அன்று நோவாக்கு செஞ்சாரு, மழை பொழிய பண்ண போறேன், பூமியில என்ன வரப்போதே, வெள்ளம் வரப்போகுது, உன்னை பாதுகாத்து கொள்ள நீ என்ன செய், ஃபர்ஸ்ட் உன்னை பாதுகாத்து கூட சொல்ல. அவரு என்ன சொன்னாரு, நீ ஒரு பூமி அடிக்க போற, நீ ஒரு பேடையை உண்டாக்கு, அதாவது கப்பலை என்ன செய், கட்டுன்னு சொன்னார். அல்லேலூயா. என்ன கட்ட சொன்னாரு, கப்பலை கட்டு, பேடையை என்ன செய், உண்டாக்கு. அது என்ன மரம் சொன்னாரு, ஆமா, குறிப்பிட்ட வருஷம் சார், கொப்பேறு மரம். என்ன மரம், கொப்பேறு மரம். சரியா, மரம் கொடுத்துட்டாரு. அளவு என்ன கொடுத்தாரு, நீளம் 300 முழம். 300 முழம் எத்தனை அடி, 300 முழம் எத்தனை அடி, 450 அடி. 300 முழம், ஒரு முழம் 1.5 அடி, அப்போ எத்தனை அடி, 450 அடி நீளம். அகலம் 50 முழம் அகலம், 50னா 75 அடி அகலம். உயரம் 30, 45 அடி உயரம். 45 அடினா ஒரு பில்டிங் வந்து 10 அடியா? இப்போ நம்ம என்ன செய்யணும், 10 அடிக்கு மேலே நிற்கிறோமா? பூமி வேஸ்ட் மட்டும் தான் 4 அடி, அதுக்கு மேலே 10, 14 அடி நம்ம நிற்கிறோம். அல்லேலூயா. நமக்கு மேலே தளம் 10 அடி போட்டிருக்கு, அதுனாச்சு 20 அடி, 24 அடி. அப்போ அதுக்கு மேலே 2 மாடி, மொத்தம் எத்தனை மாடி, 4 மாடி கணக்கு. அல்லேலூயா. அவ்வளவு உயரத்துல கப்பல், நீளம் 450 அடினா, இப்போ நம்ம சர்ச்சை வந்து இந்த நீளம் பார்த்தா 40 அடி.
இப்போ இதை போல எதுனாங்க 10 மடங்கு சேர்த்தா 400, அதுக்கு மேல ஆமா ஹல்லேலூயா, அவ்வளவு நீட். அகலம் 50னா 75 அடி. இப்போ இந்த அகலம் 30 அடி. அப்போ இந்த பக்கம் ஒரு பக்கத்து பிளாட் யாராவது தெருக்கு வந்தா ஒரு 60 ஆச்சு. அந்த பக்கம் சேர்த்தா அவ்வளவு பெரிய அகலம், அவ்வளவு நீளம், அவ்வளவு உயரத்துல கப்பேடை என்ன செய் கட்டுன்னு சொல்லிட்டார். அல்லேலூயா. இப்போ அதான் சொல்லுது இந்த 6ஆம் அதிகாரம் கடைசி அந்த வசனம் சொல்லுது, நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் செய்து முடித்தான். எப்படி செஞ்சான்? கூப்பேரி மரத்தை எடுத்தான், அதை நல்லா என்ன செஞ்சான், இடைச்சான், அழகா பலக கட் பண்ணி. இப்போ மரத்தை வச்சு கட்ட முடியாது. ஒரு கதவு செய்யணும் என்ன பண்ணுவாங்க, மரத்தை விட்டு. இப்போ அது ஈஸியா என்ன இருக்கு, மிஷின் இருக்கு, அழகா விட்டான செய்து கேக்கு மாதிரி கட் பண்ணி கொடுக்குது. ஆனா அப்பெல்லாம் என்ன கிடையாது. ஆமா அல்லேலூயா. அழகா கையிலே கட் பண்ணி அதை இழைச்சி அதை என்ன செஞ்சு ஒன்னா பலகை சேர்த்து 450 அடி நீளத்துக்கும் 75 அடி அகலத்துக்கும் 45 அடி உயரத்துக்கும் என்ன செய்யறான், பலகையை ரெடி பண்ணி அதுக்கு கீழ் உண்டாக்கி உள்ளும் புறமன செஞ்சனா. ஆமா, நம்ம கதவுகளை வார்னிஷ் பூசுறாங்க பார்த்தீங்களா, அது போல கீழ். ஏன்னா தண்ணி உள்ள வரக்கூடாது, பலகைக்குள்ள சேர்த்து எந்த கேப்லயும் தண்ணி வரக்கூடாது. அதுக்காக நல்ல கீழ் பூசி அதுவும் அரையா ஒரே நீட்டா கிடையாது. எப்படி போட்டாங்க, மாடிக்கு எப்படி ஃபர்ஸ்ட் மாடி செகண்ட் மாடி போறி அதை மாடியை கட்டி அதுக்கு ஒரு ஜன்னல்லாம் வச்சு இவையெல்லாம் செஞ்சான், செய்தான். அல்லேலூயா. ஏறக்குறைய 120 வருஷம் நினைக்கிறா செய்ய. அத்தனை வருஷமா செஞ்சான். பொறுமையாய் ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதன்படி என்ன செஞ்சான், செய்தான். அல்லேலூயா. அவன் ஒரு வார்த்தையும் கேட்கல, ஆண்டவரே கொப்பேர் மரம் வேணாம், அது ரொம்ப கஷ்டமா இருக்கும், விலை அதிகமா இருக்கும், காட்டு மரம் இருக்கு, இந்த காட்டு மரம் போட்டுக்கலாம்னு கேட்கல. அல்லேலூயா. இப்போ நம்மளாம் சொல்லுவாங்க தேக்கு மரத்துல கதவு செஞ்சா நல்லா இருக்கும், தேக்கு மரத்துல கதவு செய்ய சொன்னா நம்ம செய்வோம். ஆமா, அந்த தேக்கெல்லாம் வாங்க நம்மகிட்ட காசு கிடையாது, அதெல்லாம் விலை அதிகமா இருக்கும், பக்கத்துல எங்கேயாவது சாதா மரம் தான் செய்யலாம், ரேட்டு கொஞ்சம் கம்மியா இருக்கும், அதை வாங்கி போலாம் தான் நம்ம யோசிப்போம். அப்படிதானே? அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமே. ஆனா நோவா ஆண்டவர் என்ன மரம் சொன்னாரோ, ஏன்னா அந்த மரத்துக்கு என்ன தன்மை இருக்கோ, கடல்ல மிதக்கிற தன்மை அந்த கொப்பேர் மரத்துக்கு இருந்து இருக்கலாம். மற்ற மரம்லாம் கொஞ்சம் செய்யலாம், உள்ள போக வாய்ப்பு இருக்கலாம். இந்த மரம் செய்தே நல்லா மிதக்கலாம் என்று சொல்லி அந்த மரத்தை தேர்ந்தெடுத்தார். அந்த அளவு சொன்னார். ஆண்டவர் சொன்னபடியே அவன் ஒரு அடி கூட்டமே இல்லை, ஒரு அடி என்ன செய்யல குறைக்கவும் இல்லை. ஏன்னா வேதம் சொல்லுது ஆண்டவர் என்ன சொன்னாரோ அப்படியே செய்தான். அதான் சொல்லுது ஆண்டவர் 300 முழம் சொன்னாரு, அவன் 200 முழம் தான் செஞ்சான். அடி போட்டிருக்கா சொல்லுங்க, அடி போட்டிருக்கா? இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் சொன்னாரு மழை பெய்ய சும்மாதே, ஓ ஆண்டவரே சும்மா கதவுறீங்க, நான் பிறந்ததுல இருந்து இது வரைக்கும் என்ன கிடையாது. ஆமா, அம்மா பிறந்து எத்தனை வருஷம் ஆச்சு? 170. நோவா கட்ட ஆரம்பிக்கும் ஆண்டவர் பேசும் வயசு என்ன? 500 வயசு. அவன் பிறந்து 500 வருஷமா மழையே பார்க்கல. அல்லேலூயா. அவங்க அப்பா கிட்ட கேட்டா அவங்க அப்பா அவன் செய்யற, நானும் மழையை பார்க்கல. அவங்க தாத்தா கிட்ட கேட்டா தாத்தா சொல்ற, என்ன பண்ணல, மழையே பார்க்கல. கொள்ளு தாத்தா கேட்டா சொல்ற, நான் மழையே பார்க்கல. அல்லேலூயா. சதமா சொல்லுவோமே. இப்போ நம்ம 2004 என்ன பார்த்தோம்? சுனாமி பார்த்தோம். 2004 சுனாமி பார்த்தோம். 2004 அப்புறம் இப்ப பசங்களுக்கு தெரியும் சுனாமின்னு ஒண்ணு வந்தது. அதுனாச்சு கடலுக்கு ஓரத்துல இருந்தாங்க, அத்தனை பேர் காலி பண்ணிட்டு போயிடுச்சுன்னு தெரியும். எத்தனையோ லட்சம் பேர் என்ன செஞ்சாங்க, செத்தாங்கன்னு தெரியும். 2004 முன்னாடி நம்ம கிட்ட சொல்லும் போதே கடல் கொந்தளிச்சு வரும், ஜனங்களை உள்ள வலிச்சு சொன்னா நம்ம என்ன சொல்லியிருப்போம்? சொல்லுங்க, நம்ம நம்பி இருப்போம். அல்லேலூயா. நம்ம நம்பி இருப்போம். அதாவது ஏற்கனவே பூம்புகார், தனுஷ்கோடி எல்லாம் போயிருக்கு, அதெல்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்சாலும் சுனாமின்னு ஒண்ணு இதை வந்தது என்ன செய்ய மாட்டோம், ஏற்றுக்கொள்ள மாட்டோம். மனசுல செய்வோம், போப்பா கடலாவது பொங்குறது, அதாவது வரதாவது. பைபிளை சொல்லுது இம்மட்டவா மிஞ்சி வர அலைக்கு ஆண்டு கடலை குத்துட்டார், அதனால கடல்ல அலை வரும், அதோடு இன்னும் போயிடும், அப்படிதான் சொல்லுவோம். ஆனா வேதம் என்ன சொல்லுது? அல்லேலூயா. மழையை செய்யறேன். நோவா அதுக்கு முன்னாடி அவன் பார்த்தும் இல்லை கேட்டும் இல்லை.
நமக்காவது பூம்புகார் அழிஞ்சது, தனுஷ்கோடி அழிஞ்சது, உள்ள போனதெல்லாம் சும்மா காதல படிச்சிருப்போம், வரலாறு புக்ல படிச்சிருப்போம். அப்படி இருந்து நாம சுனாமியை நம்ப மாட்டோம். ஆனா இவன் எதுவுமே கேட்காத இவன் என்ன செஞ்சிருக்கான்? ஆண்டவர் சொன்னதை அப்படியே விசுவாசித்தான். அல்லேலூயா, சத்தமா சொல்லுவோமே. ஆண்டவர் சொன்னதை, வராத ஒன்றை வரப்போகுதுன்னு சொன்னா அதை அப்படியே என்ன செஞ்சான்? விசுவாசித்தான். இங்க யாரோ ஒருத்தர் உட்கார்ந்துருக்குள்ள பார்த்து, நீங்க கோடீஸ்வரன் ஆக போறீங்க, நீங்க 10 மாடி பில்டிங் கட்ட போறீங்க, காரு பங்களா வாங்க போறீங்க அப்படின்னு சொன்னா என்ன செய்வீங்க? நம்ம ரேணுபுத்திர சொன்னா அவர் அப்படியே சொல்லுவார். மற்ற யார்கிட்ட சொல்லுவாங்க, போங்க பாஸ்டர், ஏன் கதை உறீங்களா, இதில் நடக்கிற காரியமா சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? சரி அதை விடுங்க. நீங்க இருக்கிற யாரோ ஒருத்தர் முதலமைச்சர் ஆக போறீங்க அப்படின்னு சொன்னா யாரும் நம்புவீங்களா? அது எவ்வளவு பெரிய விஷயம், அதெல்லாம் முடியுமா? அவரும் நினைக்கல, அவர் வந்து கான்ஸ்டன்ட், ஆமா கான்பிடா இருந்தார். அதுக்காக எத்தனையோ வருஷம் வேலை பார்த்துருக்கிறாரு, எத்தனையோ முயற்சி பண்ணியிருக்கிறாரு, எவ்வளோ ட்ரை பண்ணி தான் அந்த இடத்துக்கு அவர் வந்திருக்கிறார். அவர் உழைப்பெல்லாம் வந்திருக்கிறார். அல்லேலூயா. அதால முன்னாடி காலத்துல ராஜாக்கள் காலத்துல என்ன செய்வாங்களாம், நாட்டுல ராஜா இல்லைன்னா, ராஜா மறிச்சிட்டார், அது வாரிசுல என்ன பண்ணுவாங்களாம், யானை கழுத்துல, யானை தும்பிகளை யானை மாலை கொடுத்துருவாங்களாம். போய் அதை சுத்திட்டு வந்து யாரு கழுத்துல மாலை போடுது அவங்க ராஜாவாயிடுவாங்க. அல்லேலூயா. இதெல்லாம் நடந்திருக்கு, பின்னாடி காலத்துல நடந்திருக்கு. இப்போ அது போல காலம் இப்ப கிடையாது. அது போல காலம் ஒரு அந்த காலத்துல இருந்தாக்க நீங்க யாராவது முதலமைச்சர்னாக்கா ஒரு வேலை யானை வந்து நம்ம கழுத்துல மாலை போட முதலமைச்சர் எல்லாம் கனவு காணலாம். ஆனா இப்ப அது போல காலம் என்ன செய்யுது? கிடையாது. இப்ப என்ன காலமா இருக்கிறது? மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற மக்களாட்சி. அதையும் தேர்ந்தெடுக்க கூடாதபடி எவ்வளவு சதி திட்டங்கள் தீட்டுற எதிர்கட்சி நிறைய இருக்கு. அப்படித்தானே? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா இப்ப யாராவது முதலமைச்சர் ஆக போறீங்கன்னு சொன்னா யாரும் நம்புவீங்களா? யாரும் அல்லேலூயா சொல்றாங்க யாரு? அல்லேலூயா. இதே போலதான் நம்ப முடியாத காரியம், மழை பெய்யும் சொல்லி என்ன செய்யுது, நம்ப முடியாத காலத்துல இருந்த நோவா காலத்துல ஆண்டவர் சொன்னதை அவருடைய மனசுல என்ன, ஆண்டவர் சொன்னால், சொல்லுங்க, ஆண்டவர் சொன்னால் நிச்சயமா செய்வார். அது எந்த மாற்று கருத்தும் இல்லவே இல்லை. உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எதை சொன்னாலும், ஆண்டவர் சொன்னா, அல்லேலூயா. ஏதோ நான் கூட்டத்துக்கு போனோம், ஒரு கூட்டத்துக்கு போனோம், அங்க உங்களுக்கு என்ன செஞ்சாங்க சொன்னாங்க, அதெல்லாம் கிடையாது. அல்லேலூயா. சில உண்மையான திருக்கசனம் இருக்கிறது, பொய்யான திருக்கசனம் இருக்கு, அதான் கிடையாது. ஆண்டவர் உங்ககிட்ட ஒருவேளை அவ்விதமாய் சொல்லி 1க்கு 3 தடவை அதை உங்களுக்கு உறுதிப்படுத்தினால் அது நிச்சயமாய் நடக்கும். அல்லேலூயா. ஒருவேளை ஆண்டவர் உங்களை விதமா ஆஸ்துதிப்பேன்னு ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை வருது வச்சீங்களேன், அது ஒன்றோடு விட மாட்டார். என்ன செய்வாரு? 3 வாக்குல வேற வேற விதமாய் 3 விதமாய் என்ன செய்ய உங்களுக்கு உறுதிப்படுத்துவார். அப்படி சொன்னா நீங்க நம்பவே முடியாத காரியமா இருந்தாலும், வாய்ப்பே இல்லாத காரியமா இருந்தாலும், என் தேவனால் சொன்னதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நோவா அப்படியே என்ன செஞ்சான்? முதல்ல விசுவாசித்தான். ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன செஞ்சான்? விசுவாசித்தான். ஆண்டுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தான். 1 மழை பெய்யும் சொன்னது விசுவாசித்தான். 2 என்ன செஞ்சான்? இந்த ஆண்டவர் சொன்ன அளவின்படியாக அந்த மரத்துல என்ன செஞ்சான்? அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமே. பாருங்க, நோவா மாத்திரம் செய்ய முடியாது, ஒரு ஆளால செய்ய முடியாது, செய்ய முடியுமா சொல்லுங்க? ஒரு ஆளால செய்ய முடியுமா? இப்போ கொத்தனார் இருக்கீங்க, ஒரே கொத்தனார், எல்லா வேலையும் தெரியும், நல்ல பில்டிங் எல்லாம் கட்டுவீங்க, ஆனாலும் இங்க ஒரு ஆள் போய் செய்ய முடியுமா? சொல்லுங்க. அட்லீஸ்ட் ஒரு பெரிய ஆளாவது வேணும். வேணுமா வேணாவா? அல்லேலூயா. கண்டிப்பா நீங்க என்னதான் வித்த தெரிஞ்சவரா இருந்தாலும் ஹெல்ப்பருக்கு ஒரு ஆளு வேணும். என்ன எலக்ட்ரிஷியன் நல்ல வேலை தெரிஞ்சாலும் கூட ஹெல்ப்பருக்கு ஒரு ஆளு வேணும். எந்த வேலை வேணாலும் என்ன வேணும்? கூட ஒரு ஆளு வேண்டும். பாருங்க, இந்த நோவாவுக்கு 3 பிள்ளைகள், 3 மருமக்கள், ஒரே மனைவி. இப்போ எத்தனை பேரும் குடும்பமாய் சேர்ந்துதான் அந்த பேடை என்ன செய்றாங்க? கட்டுகிறார்கள். அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமே. எதுன்னு புரியுது? நோவா மாத்திரமல்ல,
நோவாவோடு சேர்ந்தவுடைய 3 பிள்ளைகள் பேர் என்ன? சேம், காம், யாப்பேத். அப்படியே 3 மனைவிகள் பேர் சொல்லல, அப்படியே நோவாவுடைய மனைவி சொல்ல. மொத்தம் 8 பேரும் சேர்ந்துதான் இந்த பேடை என்ன செய்றாங்க, போய் மரம் வெட்டுறாங்க, அந்த மரத்தை இளைக்கிறாங்க, மரத்தை ஒன்று சேர்க்கிறாங்க. அந்த பேடை என்ன செய்றாங்க, அந்த அளவுக்கு நேர்த்தியாய் அழகு செம்மையா என்ன செய்றாங்க, செய்கிறார்கள். பாருங்க, இந்த நோவா தன்னுடைய 3 பிள்ளைகளையும் 3 மருமக்களையும் மனைவியும் சேர்ந்து அந்த ஒரு வேலையை செய்ய வைக்கிறது எவ்வளவு கஷ்டமான காரியம். கஷ்டமான காரியமா இல்லையா? இப்போ நீங்க இருக்கீங்க, குடும்ப தலைவர் இருக்காரு, இல்லை குடும்ப தலைவர் இருக்காங்க. இப்போ ஏதோ ஒரு காரியத்தை செய்யணும்னு சொல்லி உங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் கூப்பிட்டு செய்ய சொன்னா செய்றாங்களா? செய்யறாங்களா? மனைவி கணவனோடு சேர்ந்து விழா எலும்பு மனைவி, மனைவியும் கணவனும் சேர்ந்து ஒரு வேலையை செய்யறதுக்கு என்ன இருக்கிறது சொல்லுங்க, பிரச்சனையா இருக்கிறார். ஒருவேளை மனைவி இசைந்து செய்தாலும் பிள்ளைகள் ஒன்றுபட்டு வர்றதுக்கு சொல்லுங்க, பிள்ளைங்க ஒன்றுபட்டு வர்றதுக்கு கஷ்டமா ஈஸியா சொல்லுங்க. நான் எங்க அப்பா அம்மாவோட சேர்ந்து செய்வேன்னு சொல்லுங்க, இல்ல எங்க அப்பா அம்மா சொன்னா நான் செய்ய மாட்டேன்னு சொல்லுங்க. ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன். கொஞ்சம் யோசனை பண்ணுறாங்க. ஒரே ஒரு காரியத்தை செய்யணும் வச்சுங்களேன், அந்த காரியத்துக்கு வாங்க நம்ம குடும்பமா சேர்ந்து செய்யலாம்னு சொன்னா பிள்ளைகள் செய்தே ஒரு பிள்ளை வந்தா ஒரு பிள்ளை வராது. வார்த்தை சொல்ல நான் மட்டும் இழிச்ச வேணா அவன் மட்டும் போறான் அவனும் கூப்பிடுன்னு சொல்ல செய்வோம், சொல்லுவோம். ஒண்ணுக்கு ஒண்ணு போட்டி. இது எத்தனை பிள்ளைங்க? 3 பிள்ளைங்க. ஆனா 3 பிள்ளைங்களை சேர்ந்து செய்றாங்க. சரி, பிள்ளைங்க தான் நாம பெத்த பிள்ளைங்க, ஒன்னு செய்யலன்னு சொல்லி ஓங்கி ஒண்ணு போட்டு அடியை ஊத்த வாங்க செய்யலாம். ஆனா 3 மருமக இருக்காங்க, 3 மருமகளை சேர்த்து அல்லேலூயா, அது பெரிய காரியமா சின்ன காரியமா? பாருங்க, 3 பிள்ளைங்க, 3 மருமக்க, மனைவி, மொத்தம் 8 பேராய் சேர்ந்து இந்த பேழையை கட்ட என்ன செஞ்சாங்க, அவர்கள் உதவி செய்தார்கள். அல்லேலூயா. ஆண்டுடைய வார்த்தையை நோவா விசுவாசித்தான், நோவா கீழ்ப்படிந்தான். நோவாவுடைய வார்த்தையை தன்னுடைய மனைவி, பிள்ளைகள், மருமக்கள் கீழ்ப்படிந்தார்கள். அல்லேலூயா. அவளுக்கு ஆண்டுடைய வார்த்தையை உண்டாகவில்லை. அவர் யாருடைய வார்த்தை கிடைச்சது? நோவா தான் சொல்றான், ஆண்டவர் மழை பெய்ய பண்ண போறாரா, நாம தான் செய்வோம், மனைவியா தான் செய்வாங்க. பைத்தியம் முடிச்சிச்சா உனக்கு? ஏன் இவனையாவது ஆண்டவர் டைரக்டா பேசினாலும் நோவா விசுவாசிக்கிறான் வச்சுங்களேன். மனைவிக்கு இவன் கணவன் சொல்றாரு, அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? மனைவிகளே, உங்களுக்கு கணவர்களே என்ன சொல்லுவீங்க? மரக்கு அண்டிடுச்சு, அவருக்கு வயசாயிடுச்சு, அதால இல்லாதெல்லாம் செய்யறாரு, வெட்டி வேலை பார்க்கிறாரு அப்படி சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? அல்லேலூயா. ஆனா பாருங்க, மனைவியும் சேர்ந்து செய்றாங்க, பிள்ளையும் சேர்ந்து செய்றாங்க, மருமக்களும் சேர்ந்து இந்த பேழையை என்ன செய்றாங்க, கட்டி முடிக்கிறார்கள். அதான் வேதம் சொல்லுது, கர்த்தர் சொன்னபடியே நோவா செஞ்சனா, நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் செஞ்சனா, செய்து முடித்தான். ஆகினால்தான் மழை பெஞ்ச உடனே, வெள்ளம் வந்த உடனே ஜம்முன்னு 8 பேரும் பேடைக்குள்ள செஞ்சாங்க, போனாங்க. அல்லேலூயா. உலகமே அழியுது, உலகமே கதறி அழுவுது. ஆனா இவங்க 8 பேரும் செய்றாங்கப்பா, சந்தோஷமாய் தண்ணி அந்த வெள்ளத்துல மிதக்குறாங்க. 1 அடி வந்தது மிதக்குறாங்க, 2 அடி வந்தது மிதக்குறாங்க, 3 அடி வந்தது மிதக்குறாங்க. எத்தனை அடி மழை வெள்ளம் வந்தது சொல்லுங்க? இப்போ நம்ம எழில் நகர்ல 1 அடி வந்தா வெள்ளம் வர இடம்லாம் இருக்கா இல்லையா? இதே ரோட்ல இந்த கடைசி சத்யா நகர் போனா 1 அடி இங்க தண்ணி, இங்க 1 அடி தண்ணி வந்தா அங்க என்ன செஞ்சிடும், தண்ணி வந்துடும். இப்போ 2 அடி வந்தா தாங்குவோம், 3 அடி வந்தா தாங்குவோம். இப்போ 4 அடி பேஸ்மெண்ட்டுக்கு மேல தண்ணி வந்தா செய்வோம் சொல்லுங்க? 2005 சரியான வெள்ளம் வந்தது. 2005 தானே? ஆமா, நல்ல சரியான பயங்கரமான வெள்ளம். எல்லாம் மாடியில் தான் இருந்தாங்க, கீழே ஒருத்தரே இருக்கும்போது எல்லாம் மாடியில் தான் இருந்தாங்க. ஓகே, அதுக்கு மேல மழை பெஞ்சு வந்தா சென்னையே என்ன செஞ்சிடும், முடிவு போயிடும், காணாம போயிடுன்னு சொன்னாங்க. ஆனா ஆண்டவர் அதோடு நிப்பாட்டிட்டாரு. அப்படிதானே? அந்த 2005 பயங்கரமான வதந்தி, இன்னும் என்ன செய்ய போகுது, மழை பெய்ய போகுது, இன்னும் புயல் அடிக்க போகுது, இன்னும் வெள்ளம் வரப்போகுது, சென்னையே காலியாக போகுது அப்படிலாம் சொன்னாங்க. ஆனா அதோடு நின்று போச்சு. ஆனா இவ்வளவு தூரம் வந்ததுக்கே, 2005 வந்ததுக்கே நம்ம செஞ்சோம், கொஞ்சம் பயந்தோம். இப்போ நம்ம சர்ச்சு மறையிற அளவுக்கு வெள்ளம் வந்தா என்ன பண்ணுவோம்? எதிர்க்க பில்டிங் இருக்கு, அது மேல போயிடலாமா? சரி, அது மேல அது வரைக்கும் வந்து என்ன பண்ணுவோம்?
அல்லேலூயா. இந்த நோவா போல பேடை இருந்தா செய்யலாம். அது எத்தனை மாடிக்கு மேல போனாலும் என்ன கிடையாது, கவலை கிடையாது. மேல வேதம் சொல்லுது, நான் எத்தனை நாள் மழை பெஞ்சுதான், 40 நாள் விடாம மழை பெஞ்சுதான். எதுனால 40 நாள் மேல மழை பெஞ்சுதான், பூமியின் மதகள் திற உண்டுதான், கீழே இருந்து என்ன செய்த ஊட்டுக்கள் திற உண்டது, மேல இருந்து வானம் திற உண்டது, ரெண்டு சேர்ந்து மேலையும் கீழே தண்ணி வந்த உடனே 40 நாள் மழை பெஞ்ச உடனே மலைகளுக்கு மேல 15 முழம். என்ன சொல்லுது வேதம்? ஆமா, மலை சரியான ஹைட்டு. இப்பெல்லாம் இருக்கிறதுலாம் 2000 அடி 3000 அடி ஹைட்ல மழை செய்த மலை இருக்கு. இமயமலை எத்தனை அடி ஞாபகம் இல்லை. நம்ம இங்க இருக்கிற குரங்கணி மலைலாம் நேற்று பார்த்து 2000 சில்லற போட்டிருக்காங்க. 2000 அடி, ஊட்டியெல்லாம் 2500 இப்படி சொல்றாங்க. இப்போ அந்த மலைக்கு அவள் ஹைட்டு தண்ணி வந்து அந்த மலைகளுக்கு மேலாய் 15 முழம் ஹைட்ல தண்ணி இருந்தது. அவ்வளோ தண்ணி இருந்தோம், இவங்க கவலைப்படல. காரணம் என்ன? அந்த பேடையில சுகமாய் மிதந்து போயிட்டு இருந்தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வெள்ளத்துல அத்தனை ஜனங்க செத்து போனதுக்கு அப்புறம் இவங்க பாதுகாப்பா போகிறது ஒரே காரணம் என்ன? தேவன் சொன்னதை விசுவாசித்தான், தேவன் சொன்னதன்படி அப்படியே செய்து முடித்தான். அல்லேலூயா. சதமா சொல்லுவோமே. நம்ம ஒரு குடும்ப ஜெபம் எடுத்துங்களேன். ஒரு குடும்பமா சேர்ந்து குடும்ப ஜெபம் பண்ண முடியுதா? வேற பெரிய காரியங்களா வேணாம், குடும்ப ஜெபம் எடுத்துங்க. ஒரு கணவன் மனைவியே சேர்ந்து ஜெபம் பண்ண முடியல. கணவன் மனைவி இருக்கிற வீட்லயே கணவன் மனைவி சேர்ந்து செய்யணும்னா கணவன் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம் போயிடுறாங்க. பிள்ளைகள் இருந்தாலும் சரி, ஒன்று பிள்ளை லேட்டாக வரும், சீக்கிரம் வரும், அப்படியே வந்தாலும் சரி, ஆளுக்கு ஒரு மூளை செல்போனை வச்சு நைட்டு 12 மணி வரைக்கும் செல்போன் ஒன்றா நோண்டுவோமே தவிர கூடி சேர்ந்து ஒரு அரை மணி நேரம் குடும்ப ஜெபம் பண்ணுவோன்னு நம்ம செய்ய மாட்டோம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, குடும்ப ஜெபம் இல்லாத வீடு, சொல்லுங்க, குடும்ப ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடுன்னு ஆண்டவர் சொல்றார். ஆனாலும் நாம் என்ன செய்யறோம்? ஒருத்தருக்கு வாஞ்சிருக்கோம், ஒன்னே கணவருக்கு வாஞ்சிருக்கோம், இல்லை மனைவிக்கு வாஞ்சிருக்கோம், இல்லை பிள்ளைங்களுக்கு வாஞ்சிருக்கோம். ஆனா என்ன செய்யுது? கூடி ஜெபம் பண்ண மாட்டோம். ஆளுக்கு 11 மணி வரைக்கும் சீரியல் பார்த்துட்டு இருப்போம், இல்லைன்னா செல்போன்ல உட்காந்து பார்த்துட்டு இருப்போம், 12 மணி வரைக்கும் பார்த்துட்டு இருப்போமே தவிர ஒரு அரை மணி நேரம் சேர்ந்து நாம் ஜெபிப்பதற்கு நமக்கு என்ன இருக்காது? மனசு இருக்காது. ஆனா நோவாவை போல நாம பாதுகாப்பா இருக்குன்னு ஆசைப்படுவோம். அதான் ஆண்டு சொல்றார், குடும்ப ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லைன்னா என்ன வரும்? மழை அடிக்கும், வெயில் அடிக்கும், பறவைங்க மேல இருந்து என்ன செய்யும்? ஆகி போவோம், எல்லாம் என்ன செய்யும்? சொல்லுங்க, அந்த வீட்டுக்குள்ள வந்து விடும். ஒரு பாதுகாப்பு இல்லாத வீடு. ஒரு குடும்பமே சேர்ந்து குடும்ப ஜெபமே நம்மால் நடத்த முடியாத போது, ஒரு குடும்பமே சேர்ந்து ஒரு பேழையை, அவ்வளவு பெரிய பேழையை 450 அடி நீட்டு, 75 அடி ஹைட்டு, அகலம், 45 அடி உயரம், இந்த பேழை அவர்கள் கட்ட குடும்பமாய் சேர்ந்தார்கள். அல்லேலூயா. அது மாத்திரம் அல்ல, அவங்க பேழையில் இருந்த நாட்கள் எத்தனை நாள் தெரியுமா? மழை பெஞ்சது என்னவோ 40 நாள் தான். ஆனா பேழையில் இருந்த நாட்கள் எத்தனை தெரியுமா? 120 நாள் இருந்தாங்க. மழை வெள்ளமே 150 நாள் பிரவாகித்து கொண்டு இருந்தான். மழை பெஞ்சது 40 நாள். நீங்க கூட யோசனை பண்ணி பாருங்களேன். மழை வெள்ளம் வரும்போது மழை கொஞ்ச நாள் தான் பெய்யும், ஆனா வெள்ள வடி என்ன செய்யும்? லேட் ஆகாம லேட் ஆகாதா? ஏறக்குறைய 150 நாள் என்ன செய்தான்? அந்த தண்ணி அப்படியே பிரவாகித்து இருந்துதான். வேதம் சொல்லுது, 1 வருஷம் 10 நாள் அந்த வெள்ளம் வடிஞ்சு பூமி காஞ்சி அந்த பேழையிருந்து அவங்க வெளியே வர்றதுக்கு 1 வருஷம் 10 நாள். அல்லேலூயா. எத்தனை நாள் இருந்தாங்க? 1 வருஷம் 10 நாள் அந்த பேழைக்குள்ள இருந்தார்கள். அப்ப அந்த பேழைக்குள்ள 1 வருஷம் 10 நாள் இருக்காங்கன்னா அந்த 1 வருஷத்துக்கு உண்டான ஆகாரத்தை என்ன பண்ணாங்க? சேர்த்து வைத்தார்கள். பேழையும் கட்டினார்கள், ஆகாரத்தையும் சேர்த்து வைத்தார்கள். டபுள் என்ன வேலை தானே உங்களுக்கு? அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம வீட்டில் ஒரு அரிசி மூட்டை வாங்கி வச்சிருப்போம், மிஞ்சி போனா 1 மாசம் வரும். அதுக்கப்புறம் மற்றபடி காய்கறி இல்லைனா பரவாயில்ல வச்சுக்கலாம், வெறும் அரிசி மட்டும் இருந்தாலும் பண்ணலாம். கஞ்சி காசி குடிக்கலாம், இல்லை என்ன செய்யலாம்? சாப்பாட்டையை வடிச்சு தண்ணி ஊற்றிடா வெறும் என்ன செய்யலாம்? சாப்பிடலாம். இந்த அரிசியை என்ன செய்வோம்? 1 மூட்டை வாங்கினா மிஞ்சி போனால் 1 மாசம் இருக்க வச்சுங்களேன். ஆனா 1 வருஷத்துக்கு உண்டான ஆகாரத்தை என்ன செஞ்சாங்களாம்?
சேர்த்து வைத்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை விட பெரிய விஷயம், அந்த பேழையில இந்த 8 பேர் மாத்திரமல்ல, அந்த பேழைக்குள்ள எத்தனை பேர் இருந்தாங்க? எல்லா மிருக ஜீவன்லையும் 2 ஜோடி ஜோடியாய் இந்த பேழைக்குள்ள இருந்தார்கள். அல்லேலூயா. சிங்கம் 2, புலி 2, யானைக்கு ஒரு நாளைக்கு தீனி போட முடியுமா? யானைக்கு ஒரு நாள் தீனி போட முடியுமா? அல்லேலூயா. பாருங்க, அப்ப அந்த யானைக்கு 2 யானைக்கு எவ்வளவு ஆகாரம் தேவை, அவ்வளவு ஆகாரத்தையும் செஞ்சிருக்காங்க, நோவா சேர்த்து வச்சிருக்காங்க. சிங்கத்துக்கு எவ்வளவு தேவை, புலிக்கு எவ்வளவு தேவை, எல்லாத்தையும் செஞ்சாங்க, சேர்த்து வைத்து இருந்தார்கள். அல்லேலூயா. புலி பசித்தால் என்ன செய்யாது, அப்ப அதுக்கு என்ன செஞ்சிருப்பாங்க? கண்டிப்பா கறி தான் சேர்த்து வச்சிருப்பாங்க. அப்ப கறி சேர்த்துக்கு என்ன செய்யணும்? அதுக்கு முன்னாடி ஆடெல்லாம் ஆடு 2 தானே இப்ப இது பேழையில இருக்கு. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க? ஆட்டையோ மாட்டையோ என்ன செய்வாங்க, வெட்டி அதை பதப்படுத்தி வச்சிருப்பாங்க. அல்லேலூயா. இப்பதான் ஃப்ரிட்ஜ் இருக்கு, பதப்படுத்த முடியும். அந்த காலத்துல அப்பெல்லாம் இந்த ஆடெல்லாம் கிராமத்து செத்து போய் என்ன பண்ணுவாங்க, அதை அடிச்சு சாப்பிட்டு மிச்சம் என்ன பண்ணுவாங்க, அழகா உப்பு கண்டம் போட்டு காய வச்சிருப்பாங்க, தெரியுமா? அல்லேலூயா. அது கெடுதலே கிடையாது. உப்பு கண்டம் போட்டு காய வச்சது எவ்வளவு நாள் கழிச்சு சாப்பிடலாம், கெடுதலே கிடையாது. ஆனா இங்க ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடுறது கெடுதல் டாக்டர் சொல்றாங்க. ஆனால் நம்ம செய்யறோம், சாப்பாட்டுல இருந்து சாம்பார்ல இருந்து ரசத்துல இருந்து எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில் வச்சு செய்யறோம். சொன்னாங்க அப்பெல்லாம் சுட சுட சாப்பிட்டாங்களாம். அப்பெல்லாம் செஞ்சாங்களாம், கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி சுட சுட சாப்பிட்டாங்களாம், எது சாப்பிட்டாலும். இப்போ சுட வச்சு சாப்பிடுறாங்களாம். புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. அப்பெல்லாம் கொண்டு வருவாங்க, சுட சுட செய்வாங்க, சாப்பிடுவாங்க. இப்ப செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சிருக்காங்க, வேலைக்கு எடுத்து சுட வச்சு சாப்பிடுறாங்க. உடம்புக்கு அவ்வளவும் கேடு. அதனால்தான் அப்போ அதிக நாட்கள் வாழ்ந்தாங்க, இப்ப சீக்கிரம் செத்து போறதுக்கு காரணமே இதுதான். இப்ப இவ்வளவு மிருக ஜீவராசிகள் அவன் உணவு என்ன செஞ்சான், சேர்த்து வைத்தான். எவ்வளவு நாளைக்கு? 1 வருஷத்துக்கு. அவருடைய குடும்பத்தை 8 பேருக்கு சேர்த்து வைத்தான். எல்லா மிருகத்துக்கும், எல்லா ஆடு மாடு கழுதை குதிரை புலி பாம்பு பில் பல்லி தவளக என்னெல்லாம் ஆண்டவர் படைச்சாரோ அத்தனை ஜீவராசிகளை 2 படகுல செஞ்சான், அந்த பேழைகளை சேர்த்து வைத்தான். அத்தனைக்கும் ஆகாரத்தை கொடுத்து போஷித்தான். ஏறக்குறைய 1 வருஷம் 10 நாள் அவன் அந்த மிருகத்துக்கு அத்தனைக்கு ஊழியம் செய்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. யாருக்கு? மனுஷனுக்கல்ல, யாருக்கு செஞ்சான்? இந்த மிருகங்களுக்கு அவனை செஞ்சான், ஊழியம் செய்தான். நீங்க வேணா நோவா என்ற படத்தை யூடியூப்ல கூட நீங்க டவுன்லோட் பண்ணி அதை போட்டு பாருங்க, அப்படியே ஊழியம் அப்படின்னு தெரியும். இதையெல்லாம் அவன் செய்தபடியால் தான் அவன் தீங்கு நாளிலே தேவன் தன் கூடார மறையில வைத்து பாதுகாத்து கொண்டார். ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து அதன் கீழ்ப்படிந்து எவன் நடக்கிறானோ அவனை தேவன் செய்வாரே, தீங்கு நாளே தன் கூடார வாசலை வைத்து பாதுகாத்துக் கொள்ளுவார். அல்லேலூயா. பாருங்க, இப்போ நோவா தான் ஆண்டுடைய வார்த்தையை கேட்டான், அதே குடும்பத்துக்கு சொன்னா, குடும்பத்தை செஞ்சாங்க, கேட்டு இசைஞ்சு நடந்தாங்க. அதே போலதான் சபையும், அல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தையை கேட்டு சொல்லுவது ஊழியக்காரருடைய வேலை. அதுக்கு நீங்க இசைந்து செய்தால் என்ன செய்யலாம்? சபை என்ற பேழையை நன்றாய் கட்டலாம். ஆண்டுடைய வருகையில இந்த பேழை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கலாம். அல்லேலூயா. இந்த நோவாவுடைய 3 பிள்ளைங்க 3 மருமக மனைவி சேர்த்து அதை கட்டினபடியினால்தான் என்ன செஞ்சாங்க, சுகமாய் போய் சேர்ந்தார்கள். அதுல யாராவது ஒருத்தர் எடாகுடம் பண்ணி இருந்தாங்க, அவங்க என்ன பண்ண முடியாது, பரலோகத்துக்கு, அதாவது அந்த அழிவுக்கு தப்பி இருக்க முடியாது. சபையும் அவ்விதமாய்தான் ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தையை, ஊழியக்கார மூலியமா கொடுக்கிற வார்த்தையை கேட்டு அப்படியே கீழ்ப்படிந்து, ஒன்று விசுவாசித்து, 2வது கீழ்ப்படிந்து நடப்போமானால் நாமும் சபையாய் பரலோகத்துக்கு செய்ய முடியும், கொண்டு போய் சேர்க்க முடியும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமே. அதோடு கூட பாருங்க, இப்போ அவன் பேழையில சேர்த்தான் எல்லா மிருக ஜீவராசியும். அதுல நம்ம பிடிச்ச மிருகமும் இருக்கும், பிடிக்காத மிருகமும் இருக்கும். அப்படித்தானே? எத்தனை பேருக்கு பண்ணி பிடிக்கும்?
என்னங்க, பிடிக்குமா பிடிக்காதா? ஆடு பிடிக்கும், ஆட்டு என்ன செய்வோம், தீ வச்சு கொஞ்சுவோம். நாய்க்குட்டி பிடிக்கும், கொஞ்சுவோம். மாட்டு கண்ணுக்குட்டியை கொஞ்சுவோம். பன்னிக்குட்டி யாராவது கொஞ்சுவீங்களா? பாம்பு பிடிக்குமா? பல்லி பிடிக்குமா? என்னங்க, நான் தமிழ் தானே கேட்குறேன், வேற இங்கிலீஷ் தானே கேட்டேனா? எதுவுமே தமிழ் தெரியும், சொல்லுங்க. அப்போ பிடிக்குமா பிடிக்காதா? எனக்கு பாம்பு பிடிக்கணும் சொல்லி பார்க்கலாம். பல்லி பிடிக்கலாம். எனக்கு பாம்பு பிடிக்காது, பல்லி பிடிக்கலாம் சொல்லி பார்க்கலாம். பிடிக்குமா பிடிக்காதா? அப்ப பிடிக்காதுன்னு சொல்லுங்களேன். கரப்பாம்பூச்சி எத்தனை பேர் பிடிக்கும்? எல்லாரும் பிடிக்குமா? கரப்பாம்பூச்சி எத்தனை பேர் பிடிக்காது? இப்ப எங்க பேழைக்குள்ள செய்ததுலாம் எல்லாம் இருக்கு. பூரா இருக்கு, பல்லி இருக்கு, கரப்பாம்பூச்சி இருக்கு, பாம்பு இருக்கு, கழுதை இருக்கு, புலி இருக்கு, சிங்கம் இருக்கு, எல்லாம் இருக்கு. எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்தான். இப்போ ஆண்டவரை எனக்கு பிடிச்ச ஆட்டுக்குட்டி மாத்திரம், எனக்கு பிடிச்ச கண்ணுக்குட்டி மாத்திரம், எனக்கு பிடிச்ச பூனைக்குட்டி மாத்திரம், எனக்கு பிடிச்ச நாய்க்குட்டி மாத்திரம் பேழைகளை சேர்த்துக்கிறேன், இதெல்லாம் எனக்கு பிடிக்காதே, ஆக்கினாலும் எனக்கு வேணாம் அப்படின்னு சொன்னா சொல்லுங்க. ஆண்டவர் எதெல்லாம் அனுப்பினாரோ அதையெல்லாம் என்ன செஞ்சான்? பேழைக்குள்ள சேர்த்து கொண்டான். அந்த பேழைக்குள்ள இருந்த மிருகங்களும் அந்த பேழைக்குள்ள வந்த உடனே எல்லாமே என்ன ஆயிடுச்சு? அல்லேலூயா. ஒண்ணுக்கு ஒண்ணு ஐக்கியமா இருக்கு, சமாதானமா இருக்கு. இல்லைன்னா புலி ஆட்டை அடிச்சிருக்கோம், சிங்கம் புலியை அடிச்சிருக்கோம், ஏன்னா என்ன செஞ்சிருக்கான்? தூக்கி சோட்டி அடிச்சிருக்கோம். ஆமா, மீன் கொத்தி இல்ல, மரங்கொத்தி. மரங்கொத்தி எல்லாம் பண்ணிருக்கான். பேடை இறச்சிய கொத்து கொத்துன்னு கொத்தி என்ன செஞ்சிருக்கான்? ஓட்டை போட்டு உள்ள போயிருக்கு. ஆனா அத்தனையும் என்ன ஆயிடுச்சு? அத்தனையும் செய்தே கப்சிப்னு இருக்கு. சபையும் அப்படிதான். சபைக்குள்ள சிங்கம் இருக்கும், புலி இருக்கும், கழுதை இருக்கும், குதிரை இருக்கும், பன்னி இருக்கும், எல்லாம் தான் இருக்கும். எல்லா சபைக்குள்ள வந்தா என்ன இன்னும்? ஆட்டுக்குட்டியா மாறிடணும். அல்லேலூயா. அது எந்த ஆட்டுக்குட்டியா மாறணும்? செம்மறி ஆடா மாறணும். அல்லேலூயா. ஆமா, ஆட்டுக்குட்டியில ரெண்டு இருக்கு, வெள்ளாடு இருக்கு, செம்மறி ஆடு இருக்கு. வெள்ளாடு ஒழுங்கு சொன்ன பேச்சு கேட்காது, செம்மறி ஆடு செய்யும், சொன்ன பேச்சு கேட்கும். அல்லேலூயா. நாம எப்படி வெளியே ரட்சிக்கப்படுக்கு முன்பாக உலகத்துல எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, சபைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நாம நல்ல ஒரு செம்மறி ஆடாய் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற ஆடாய் நாம் இருப்போமானால் நாம் ஆஸ்வதிக்கப்பட்ட ஜனமா இருப்போம். அல்லேலூயா. பரலோகம் ஒரு பேச்சு மூச்சே காணுமே. பரலோகம் அப்போட நிறைய பேர் டவுட்டா தான் இருக்குது. புரியலையா? ஆமா, எத்தனை பேர் பரலோகத்துக்கு போவீங்க? அப்ப நம்ம செம்மறி ஆடா இருந்தா தான் போக முடியும். சாந்தமா எல்லாரோட ஐக்கியமா சமாதானமா அன்பா இருந்தா தான் போக முடியுமே தவிர நீங்க வம்பா பாம்பு மாதிரி கொத்தனாவோ பன்னிய மாதிரி சிலுத்துக்கிட்டு ஆவோன்னு செய்ய முடியாது, போக முடியாது. பன்னிலையும் முள்ளமணின்னு ஒண்ணு இருக்கு, பாத்திருக்கீங்களா? பன்னியில முள்ளமணி யாரும் பாத்திருக்கீங்களா? ஜூவுல பாத்திருக்கலாம். அது சிலுப்பு சிலுத்தானே ஆயிடும், உடம்பெல்லாம் முள்ளு முள்ளாயிடும். யாரெல்லாம் கிட்ட போறாங்களோ என்ன செஞ்சிடும்? முள்ளு கிழிச்சிடும். மனுஷ சுபாவமும் சில வேலை என்ன செய்யுது? இந்த முள்ளமன்றி போல இருக்கிறது. இவையெல்லாம் என்ன செய்யணும்? சபையில வந்தா மாற வேண்டும். நாம் ஒரே சபை, ஒரே ரத்தத்தால் கழுவப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளை, ஒரே குடும்பம் என்கிற அந்த கான்செப்டுக்கு நாம வந்துட்டா நிச்சயமாய் நாம இந்த உலகத்தின் அழிவுக்கு தப்பி அந்த பரலோகத்துக்கு போக முடியும். அல்லேலூயா. பேழையில இருந்த நாட்களுக்கெல்லாம் அவங்களுக்கு ஒரு குறையும் கிடையாது. நோவாவுக்கும் குறை கிடையாது, இருக்கிற மிருக ஜீவனுக்கு என்ன கிடையாது? குறை கிடையாது. பேழைக்குள்ள இருந்த அத்தனை நாட்களுக்கு அதுங்க போய் இறை தேட வேண்டிய அவசியம் கிடையாது. அது போய் என்ன செய்யணும்? நாளை ஆகிறது என்ன பண்ணு கவலை கிடையாது. பேழைக்குள்ள எந்த மிருகம் இருந்ததோ அத்தனை மிருகத்துக்கு அந்தந்த வேலைக்கு ஏற்ற உணவு அவங்களுக்கு கிடைச்சது. அல்லேலூயா. நீங்கள சபை என்கிற பேழைக்குள்ள சந்தோஷமாய் சமாதானமாய் இருந்தால் உங்களுக்கு ஒரு ஆகாரமும் குறைவுபடாது, ஒரு என்ன செய்ய தேவையும் குறைவுபடாது, எல்லாம் சகலமும் சம்பூர்ணமா எங்களுக்கு கிடைக்கும். அல்லேலூயா. தேவன் சபையில இருக்கிற ஒவ்வொருவரையும் போஷித்து பார்த்துட்டார். அவர் அதிகாலையிலே சகாயம் பண்ணுகிறார். ஆகையினால நாம ஆண்டுடைய வார்த்தையை விசுவாசித்து அவர் கீழ்ப்படிந்து அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நாம் செய்வோமானால் நிச்சயமா நாம் ஆஸ்வதிக்கப்பட்டவராக இருப்போம். அல்லேலூயா.
நான் 3 பேர் எடுத்தேன். நோவா, மோசே, அப்புறம் புதிய ஏற்பாட்டில் 1 மணி 10:40 ஆயிடுச்சு. இதுக்கு மேலே எடுத்தா அல்லேலூயா. ஆகினாலே நாம் அப்படியே எழுந்து நின்று இந்த நோவாவும் குடும்பத்தாரும் செய்தது போல நாமும் நம் சபையாரும் ஆண்டுடைய வார்த்தை கீழ்ப்படி நடக்க ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நோவாவை பாதுகாத்து அவர் பாதுகாத்தது போல நம்மையும் பாதுகாத்து பரலத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பார். அல்லேலூயா. ஜெபிக்கலாமா?